ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் பச்சடி, அறுசுவை சேர்ந்த இந்த நெல்லிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, உப்பு, காரம் எல்லாமே சேர்ந்தது இது. இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். தோசை, அடை, உப்புமா இதுக்கெல்லாமும் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஊறுகாய் கிடையாது இது, பச்சடி ஆர் கர்நாடகாவில் கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஊறுகாய்னா தண்ணி சேர்க்க மாட்டோம், இதில் தண்ணி சேர்த்து பண்ண போகிறோம். இப்போது பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அது ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இட்லி தட்டில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னாக்க இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இதை வந்து நம்ம பிரித்து விட்டு கொட்டையை வெளியில் எடுத்துகிட்டு தனி சுளையாக எடுத்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சத்தை வந்து நம்ம மசிச்சு வச்சிடணுன்னா கிரேவி திக்னஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கையால் அமுத்தினாலே உடையிற ஸ்டேஜுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எல்லா நெல்லிக்காயும் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு நம்ம ஒரு மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, தனி மிளகாய்த்தூள் அது சேர்த்துக்கலாம். இது எதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோன்னா டக்குன்னு எண்ணெயில் போட்டுட்டு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு கட்டி பெருங்காய பவுடராகவும் போட்டுக்கலாம் நம்ம. அடுத்தது வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன். ஸோ இதுலேயே எல்லா சுவையும் வருது பாருங்கள். வெல்லம் வந்து 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை ஒரு அறுசுவை பவுடர்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, வெந்தயப்பொடி, பெருங்காயம் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு வாணலி எடுத்து, இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. ஊறுகான நிறைய எண்ணெய் ஊற்றணும் இல்லையா. இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடித்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடி, அதை போட்டோன்னாக்க எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஒன்றா போட்டிருந்தோன்னா தீஞ்சு போயிடும். அதனால தான் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இந்த பொடி 1 நிமிஷம் எண்ணெயில் வதங்கினோடனே கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் எது வேணால் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்த உடனே நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காயை நம்ம போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாதி நெல்லிக்காயை வந்து நல்லா மசிச்சோ இல்லை மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டோ எடுத்துனோன்னாக்க கிரேவி திக்னஸ் நல்லா கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனி பீஸாக தான் சாப்பிட பிடிக்கும்னா அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். பாதியை தனித்தனி பீஸாகவும் ஒரு 1/4 பகுதியை மிக்சியில் பல்ஸ் பண்ணி போட்டோன்னாக்க நல்ல திக்கான கிரேவி நமக்கு கிடைக்கும். இப்போது எல்லாமே இதுக்கு போட வேண்டியது எல்லாம் நம்ம போட்டாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா உப்பும் ஊறுகாய் அளவுக்கு ரொம்ப போட வேண்டாம், எண்ணெயும் ரொம்ப கிடையாது, வெல்லமும் ரொம்ப ஸ்வீட்டான டிஷ் மாதிரி இருக்கிற மாதிரி ரொம்ப வெல்லமும் கிடையாது. எல்லாமே மிதமாக நம்ம போட்டிருக்கோம். நல்ல அறுசுவை சேர்ந்து ரொம்ப கரெக்டான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது ஒரு நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருது நெல்லிக்காயும் போட்டப்புறம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேம்பொடின்னு செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், கொஞ்சம் கொப்பரை, தேங்காய் அதெல்லாம் போட்டு மேம்பொடி செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடியிலேருந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் நம்ம போட்டுன்னா நல்ல வாசனையை கொடுக்கும் இந்த பச்சடிக்கு. எல்லார் வீட்லையுமே மோஸ்ட்லி இப்போலாம் இருக்குது. கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வர, மிளகா வத்தல், வெந்தயம், கொப்பரை, தேங்காய் வேணுன்னா போடலாம், இல்லாட்டால் இதெல்லாம் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சினோன்னா அதுதான் மேம்பொடின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாம் மேம்பொடியும் போட்டு எல்லாம் சேர்ந்து கொதி வந்து நல்ல திக்கான கிரேவியாக நமக்கு வந்துடுது. இது ஆறுறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுலாம். ஆறின ஒன்று பார்த்தோன்னா இன்னும் நல்ல திக்னஸ் கொடுத்து கரெக்டான பதத்தில் நமக்கு நெல்லிக்காய் பச்சடி ரெடியாக இருக்கும். இது சாதத்தோடு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப வெல்லம் சேர்க்கலை. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் பச்சடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.